வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிசியில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குரூப் 7 குரூப் 8 அப்படிங்கிற 2 தேர்வு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஏப்ரல் 30 எக்ஸாம்னு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு இப்போ வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தேர்வை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஜூன் 11 இருக்குது. இன்னும் அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 நாள் இருக்குது. இன்னைக்குன்னு பார்த்தா 30 நாள் இருக்குது. அதுக்குள்ளே அந்த எக்ஸாமில் எப்படி நம்ம அந்த பதவியை அடையிறது, இந்த எக்ஸாமில் நம்ம எப்படி பாஸ் பண்ணி வெற்றி அடையிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு நம்ம என்ன இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு என்ன தகுதி வேணும், என்ன தகுதி அவங்க கேட்டிருக்காங்க, அது நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குரூப் 7 குரூப் 8 இது முதல்ல ரெண்டுமே என்னன்னா இந்து அறநிலைத்துறையினால் அறிவிக்கப்பட்ட தேர்வு. சரிங்களா? குரூப் 7க்கு டிகிரி குவாலிஃபிகேஷன், குரூப் 8க்கு 10th குவாலிஃபிகேஷன். இப்போ குரூப் 7க்கும் குரூப் 8க்கும் சிலபஸ்லாம் ஒரே சிலபஸ் தான். ஆனா என்னன்னா டிகிரி லெவல்ல கேட்பாங்க, இது என்னன்னா 10th லெவல்ல கேட்பாங்க. அது என்ன டிகிரி லெவல், அது என்ன 10th லெவல் அப்படின்னு கேட்கீங்களா? இப்ப இதயத்தை பத்தி படிக்கிறோம். இதயத்தை சுற்றி எத்தனை அறைகள், இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 அறைகள். இது 10th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த இதயம் என்ன தசையினால் ஆனது அப்படின்னா வரி தசையா வரியற்ற தசையா அப்படிங்கிறது டிகிரி லெவல். இதே மாதிரி தாங்க, வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரியா? இதான் முதல்ல இந்த குரூப் 7 குரூப் 8 எழுதுறதுக்கு 25 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இன்னொரு தகுதி என்னன்னா நம்ம இந்துக்களா இருக்கணும். முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் இந்த தேர்வை எழுதுறதுக்கு அலோடு கிடையாதுங்க. சரிங்களா? இந்த குரூப் 8ல மொத்தம் 2 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் குரூப் 8 சொல்லிடுறேன். சரிங்களா? குரூப் 8ல மொத்தம் 2 பேப்பர் இருக்கு. ஒன்று என்னன்னா பேப்பர் 1, பேப்பர் 2. ரெண்டும் ஒரே நாள் நடக்குங்க. காலை செக்ஷன்ல பேப்பர் 1 நடக்கும், மத்தியானம் பேப்பர் 2 நடக்கும். சரிங்களா? காலையில தனியா 200 கொஸ்டின் எழுதணும், மத்தியானம் தனியா 200 கொஸ்டின் எழுதணும். டோட்டலா உங்களுக்கு காலையில 300 மார்க், மத்தியானம் 300 மார்க், 600 மார்க் எழுதணும். அது போக இல்லாம இன்டர்வியூ வேற உண்டுங்க, ஒரு 10 மார்க். அப்ப 610 மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுத போறோம். சரிங்களா? காலையில உள்ள அந்த 300 மார்க்குக்கு 200 கொஸ்டின்ல என்னெல்லாம் இருக்கும்? நீங்க தமிழை சூஸ் பண்ணீங்கன்னா தமிழ் 100 கொஸ்டின், இல்ல நான் இங்கிலீஷை எடுத்திருக்கேன் லாங்குவேஜை அப்படின்னா இங்கிலீஷ் 100 மார்க். அது போக இல்லாம மிச்சம் 100 மார்க் இருக்கு பாத்தீங்களா? அதுல 75 மார்க் பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜின் பொதுவா ஒதுக்கிடுவாங்க, அதை பொது அறிவுன்னு சொல்லுவாங்க. மீதி உள்ள 25 மேக்ஸ் வரும், அதுல ஆப்டிடியூடும் சேர்ந்தது. இந்த 75 மார்க் ஜெனரல் நாலேஜ் இருக்குல்ல, அதுல என்னெல்லாம் இருக்கும்னா சயின்ஸ், அதாவது அறிவியல், அறிவியல்ல இயற்பியல், தாவரவியல், விலங்கியல், வேதியியல். சரிங்களா? இந்த 4 வரும். அப்புறமேட்டு அரசியல், அரசியல் அப்படிங்கிறது என்னன்னா பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வரலாறு, குடிமியல், புவியியல், இவ்வளவுதாங்க. இது போக இல்லாம நடப்பு நிகழ்வுகள், நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. முன்னாடி எல்லாம் நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப சமீபத்திய தேர்வுகள்லாம் பாத்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் அதிகமா கேட்கறாங்க. இந்த 75 மார்க்ல நம்ம மெயினா ஸ்கோர் பண்ணி பார்க்க வேண்டிய, கொஞ்சம் முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா அரசியல் அமைப்பையும் நடப்பு நிகழ்வையும் கொஞ்சம் கவனமா பார்க்கணுங்க. மித்ததெல்லாம் நார்மலா நம்ம படிக்கணும். அதை நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொன்றா அதை எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தால 25 மார்க் மேக்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? அதுல 25 மார்க் மேக்ஸ் இருக்கும். அதுல 13 டாபிக் 10 டாபிக் பார்த்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு மீபேவா, மீச்சீமா, சுருக்குதல், அப்புறமேட்டு தனி வெட்டி, கூட்டு வெட்டி, சராசரி, விகிதம், இதெல்லாம் இருக்குங்க. மிச்ச டாபிக் என்னன்னா ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆப்டிடியூட்ங்கிறது நம்ம எப்படின்னே கெஸ் பண்ண முடியாது. இந்த முறையில தான் இந்த கணக்கு வந்துச்சா அப்படின்னு கொண்டு வர முடியாது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் தோணலாம். ஆனா ஆன்சர் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். பகடை, சீட்டுக்கட்டு, அப்புறமேட்டு இந்த மாதிரி கணக்குகள்லாம் வரக்கூடியது. இதெல்லாம் என்னன்னா ஆப்டிடியூட்ல ஆட் ஆகும். சரிங்களா? அடுத்தது நம்ம இப்ப பேப்பர் 1க்கு உண்டான சிலபஸ் ஃபுல்லா பார்த்தாச்சுங்க. பேப்பர் 1ல அந்த லாங்குவேஜ் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? அதுல அந்த 100 மார்க் தமிழ் அல்லது 100 மார்க் இங்கிலீஷ் இருக்கு பாத்தீங்களா? அந்த 100 மார்க் தமிழ் இங்கிலீஷா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. அதை பத்தி தெளிவா ஒவ்வொரு பார்ட் ஏல என்ன இருக்கு, பார்ட் பில என்ன இருக்கு, பார்ட் சில என்ன இருக்குன்னு நம்மளுடைய சேனல்லே தனியா வீடியோ இருக்குங்க. அதை நீங்க பாருங்க கண்டிப்பா. சரிங்களா? அடுத்த விஷயம், நம்ம பேப்பர் 2க்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நம்ம புதுசா படிச்ச விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாருமே நீங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க தான். ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய தேர்வுகள் எழுதி இருக்கலாம், இல்லை இதுதான் முதல் முறையா எழுத போறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த அதாவது பாடத்திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, குரூப் 3 இது எல்லாத்துக்கும் உள்ள காமன் சிலபஸ், பொதுப்படையான பாடத்திட்டம். சரிங்களா?
இப்போ நம்ம குரூப் 2 பேப்பர் 2 அதாவது மத்தியான வேலையில நடக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் முக்கியம். அது நமக்கு புதுசும் கூட. இந்த புதுசுன்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம நம்மளுடைய என்ன சொல்ல, அதை பத்தி நம்ம இவ்வளவு நாளா தெரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். நீங்க படிக்க போனீங்கன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டடா இருக்கும், இன்ட்ரெஸ்டடான சப்ஜெக்டா தான் இருக்கும். நம்ம தெரிஞ்ச விஷயத்த வார்த்தைகள் மட்டும் மாறும். இப்ப எப்படி சொல்ல, நமக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம ஆனா அதை புத்தகம் வழியா படிக்கும்போது அதனுடைய வார்த்தைகள் மட்டும் ஏதாச்சும் கொடுத்துரு, டெக்னிக்கல் டேர்ம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கோயில்ல கொடிமரம் இருக்கு. இந்த கொடிமரம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா அந்த கொடிமரத்துக்கு சூட்சுமலிங்கம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குங்கிறது தெரியுமா? தெரியாது. அது அவ்வளவுதாங்க. இதுதான் அந்த பேப்பர் 2ல நம்ம படிக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்து சாஸ்திரத்துல, இந்து தர்மத்துல என்ன அதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதான் படிக்க போறோம். அந்த பேப்பர் 2ல 2 பார்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, டிஎன்பிசில இருந்தே பேப்பர் 2க்கு தனியா சிலபஸ், அதுக்குன்னே தனியா புக்கு வச்சிருக்காங்க. அந்த புக்ல உள்ளத கண்டென்ட்டை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட்னா உள்ள விலாவரியா இல்லைங்க, மேல உள்ள டாபிக்கை மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? முத புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்து மத இணை இழப்புன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வைணம் சைனவம்னு சொல்லுவாங்க. 2 புக் இருக்குங்க. ஓகேவா? இதுல வைணம்னா என்ன, சைவம்னா என்ன? சைவம் அப்படிங்கிறது என்னன்னா சிவபெருமானை குறிக்கிறதுங்க. ஓகேவா? சிவபெருமானை குறிக்கிறதுனா வேற ஒண்ணும் இல்லைங்க, சிவன்கள், அப்புறமேட்டு நாயன்மார்கள். சரிங்களா? நாயன்மார்கள், பெரிய புராணம், இவங்களை பத்தி எல்லாம் படிக்கிறது எல்லாமே சைவத்துல வருங்க. வைணவம்னு எடுத்துட்டாருன்னா ஆழ்வார்கள், 4000 திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் வரக்கூடியது இதுல வைணவத்துல வரும். வைணவத்துல நம்ம வேற என்னெல்லாம் பார்ப்போம், நாராயணன்னா யாரு, விஷ்ணுனா என்ன, தசாவதாரம்னா என்ன, இதெல்லாம் படிக்கிறதுலாம் வைணவத்துல வரும். இது 2 கேட்டகரி முடிஞ்சிருச்சா? இவ்வளவுதாங்க. இது 2ம் போக ஒரு சில பொதுப்படையான டாபிக்கள் தான் இருக்கு. அதெல்லாம் என்ன, கோயில்னா என்ன, கடவுள்னா என்ன, குருனா யாரு, ஓம்னா என்ன, பிரணவ மந்திரம் என்ன, பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பார்ப்போம், அதுல ஆன்மானா என்ன, ஆன்மாக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம், மனிதனுக்கும் ஆன்மாக்கும் என்ன உறவு, இறைவன் ஏன் நம்மளை படைக்கிறான், இறைவனுக்கு நம்ம என்ன செய்யறோம், இறைவனால் நமக்கு என்ன பயன், இறைவனை அடைவதற்கு என்ன வழி, இதெல்லாம் சொல்லியிருக்கிறது தான் அந்த பொதுப்படையான டாபிக். ஒவ்வொன்றா நம்ம பிற்காலத்துக்கு அடுத்தடுத்த டாபிக்ல பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஓவராலா பேப்பர் 2க்கு உள்ளதுன்னு சொல்லியாச்சு, பேப்பர் 1க்கு உள்ளதுன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் சொன்னது எல்லாமே குரூப் 8க்கு உண்டானதுங்க. குரூப் 7க்கும் இதே டைம் தான், ஆனா லெவல் மட்டும் டிகிரி லெவல். இதுல நீங்க பாடத்திட்டங்கள் எல்லாமே பேப்பர் 1க்கு படிக்கும் போது 6 முதல் 10ஆம் வகுப்பு, அதிகபட்சம் 12ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வியும் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரை போட்டியாளர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வந்ததுனால நம்ம அது கொஞ்சம் இதா இருக்கும். அதே மாதிரி நீங்க குரூப் 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 முதல் 10, 11, 12 மிக தெளிவா இருக்கணுங்க. அது போக இல்லாம அந்த தலைப்பு ரீதியா உள்ள வெளியில உள்ள விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் அது 2க்கும். மித்தபடி குரூப் 1 குரூப் 8க்கும் சேம். இது குரூப் 7ல குரூப் 8க்கும் உள்ளதெல்லாம் சேமா ஒரே மாதிரிதான் இருக்கும். எந்த கண்டென்ட்டோ எந்த தலைப்போ எந்த மாறுதலுமே இருக்காது. இது வரைக்கும் குரூப் 7னா என்ன, குரூப் 8னா என்ன, அதுக்கு என்ன பேப்பரு எல்லாம் பார்த்தோம், நம்ம தெளிவா பார்த்தோம். சரிங்களா? இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நாங்க ஒவ்வொரு வீடியோவா இதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ள தகவலா நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு எங்களோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா போஸ்டிங் அடிக்கிறீங்க. ஓகேவா?